உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபிட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாரும் அறிய
உங்களை பார்த்துருக்கு. ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்துருக்கு. இந்த வேளையில் அவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது. தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது. எங்களை பார்க்க யாருமே இல்லை, எங்களை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை, எங்களை கவனிக்க யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்க்குது. அவர் உங்களை பார்க்கிறார். அவர் உங்களை பார்த்தாலே உங்கள் வாழ்க்கையில் பிழைப்பு தான். அவர் உங்களை பார்த்துட்டா போதும், உங்கள் வாழ்க்கையில் உயர்வு தான். அவர் உங்களை பார்த்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் மேன்மை தான். இவங்க பார்க்கணும், அவங்க பார்க்கணும், நம்ம எங்கேயுமோ போக தேவையில்லை. அவருடைய கண்கள் நம்மளை பார்த்தாலே போதும். நம்ம தான் வேணும், நீங்கள் தான் வேணும்னு நம்மளை சேர்த்து கொண்ட நல்ல நேசர் அவர். வேணான்னு சொல்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு தேவைன்னு சொல்லி நம்மளை சேர்த்து கொண்ட நல்ல நேசர் அவர். நம்மளை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த நல்ல நேசர் அவர். நம்மளை கண்மலையில் உயர்த்தி வைத்திருக்கிற நல்ல நேசர் அவர். பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏற பண்ணி இருக்கிற நல்ல நேசர் அவர். உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார பண்ணி இருக்கிற நல்ல நேசர் அவர். அந்த நல்ல நேசரை இந்த வேலையில் நோக்கி பார்ப்போமா? நம்மளை சேர்த்து கொண்ட நல்ல நேசரை இந்த வேலையில் நோக்கி பாருங்க. நம்மளை கண் நோக்கி பார்க்கிற நல்ல நேசரை இந்த வேலையில் நோக்கி பாருங்க. அப்பா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி. நீங்கள் எங்களை பார்க்கிறதற்காக நன்றி, நீங்கள் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். வசனம் சொல்லுது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். யார் பார்வைக்கு நம்ம அருமையாக இருக்க தேவையில்லை, யார் பார்வைக்கு நம்ம ப்ரெஷியஸாக இருக்கணுங்கிறது வேண்டியதில்லை. அவர் பார்வையில் நீங்கள் அருமையாக இருந்தாலே ஹானர் உங்களை தேடி வரும். ஹானரே கிடைக்கல, எனக்கு ஹானரே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் பார்வையில் நீங்கள் அருமையாக இருந்தாலே போதும், கனம் உங்களை தேடி வரும். ஆண்டவரை தான் சொல்கிறேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அவர் பார்வைக்கு நீங்கள் அருமையாக இருக்கீங்க, நீங்கள் அவர் பார்வைக்கு அருமையாக இருக்கிறீங்க, நீங்கள் விலையேற பெற்றவங்க அவர் பார்வையில். அதனால் ஹானர் உங்கள் வாழ்க்கையில் ஹானர் உங்களை தேடி வரும். என் பிரியமே என் ரூபவதியேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவருடைய பிரியமாக நம்ம இருக்கிறதுனால, அவர் பார்வைக்கு அருமையாக நம்ம இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் கனம் நம்மளை தேடி வரும். அவர் நம்மளை சேர்த்து கொண்டதுனால உயர்வு நம்மை தேடி வரும். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் ரிஜெக்ஷன் ஃபீலிங்கில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்கள் சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. நீங்கள் சேர்த்து கொண்டீங்க, நீங்கள் அணைச்சிக்கிட்டீங்க, அவங்கள நீங்கள் உயரத்தில் தூக்கி வச்சிட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, உங்கள் பார்வையில் அவங்க அருமையானவங்களாக இருக்கிறாங்க. அப்பா, தலைக்கல் நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறனால வேணான்னு சொல்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் தான் வேணும்னு சொல்கிற மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையில நீங்கள் அவங்க போகிற இடங்கள்ல எல்லாம் நீங்கள் வைக்க போகிறீங்க. இந்த தீர்க்க தரிசன திருவிழாவில் சிறைச்சாலையில் இருக்கிறார் யோசேப்பு. அவருக்கு சேவிங்ஸ் என்ன? ஜீரோ பேங்க் பேலன்ஸு. அவருக்கு ஒன்றும் கிடையாது, கையில் காசு கிடையாது, ஜீரோவாக இருக்கிறார். அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவன் திடீர்னு ராஜாவுக்கு அடுத்த ஆள் ஆயிட்டான். அவன் தான் கிங்கு மாதிரி இருக்கிறார். இப்போ எகிப்தில் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, எகிப்திலும் கானானிலும் இருக்கிற எல்லா பணங்களும் செலவழிந்தது. எங்கே வந்துச்சு? எல்லாம் யோசேப்பு கிட்ட வந்துச்சு. சென்னையில் இருக்கிற எல்லா பணமும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னா நீங்கள் நம்ப முடியுமா? என்ன பிரதர் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, அது எப்படிங்க? சென்னையில் இருக்கிற எல்லாருடைய பணமும் ஏன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமா அப்படின்னா தவறாக புரிஞ்சுக்காதீங்க. வேதத்தில் அப்போ நடந்திருக்கு. என்னன்னா, அப்போ கானான் தேசத்திலும் எகிப்து தேசத்திலும் இருந்த எல்லா பணமும் ஒருவன் கையில் வந்தது. அவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சிறைச்சாலையில் ஒன்றும் இல்லாமல் இருந்தவன். இதுதான் சீப்பர் ஒயினுக்கும் பெஸ்ட் ஒயினுக்கும் உள்ள வித்தியாசம். இவர் பேரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு கிடையாது. ஆனால் எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா பத்திரங்கள் இவர் கையில் வருது. இவருக்கு ஒரு கோழி குஞ்சு கூட கிடையாதுங்க. எகிப்திலும் கானானிலும் இருக்கிற எல்லா கால்நடைகளும் இவர்கிட்ட வருது.
நான் இன்னொன்று பார்த்தேன், அதில் தன்னுடைய ஜனம் 400 வருஷத்துக்கு அப்புறம் புறப்பட போகுது அப்படின்றதுக்காக இந்த ஜனத்துக்காக சேர்த்து வைக்கிறார் ஆண்டவர். இந்த ஜனம் புறப்படும் போது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை விட்டு கிளம்பும் போது அவர்கள் எகிப்தியரை கொள்ளையடித்தார்கள் இருக்கும். இவங்க சேர்த்து வச்சதையும் எடுத்துக்கிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த எகிப்தில் இருந்த பெஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேத வல்லுநர்கள் எகிப்தியர்களை வாஷ் அவுட் பண்ணிட்டாங்களாம். எகிப்தில் இருந்த பெஸ்ட்டு எல்லாம் போயிடுச்சான். இஸ்ரவேலரோட அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும்படி ஒரு ஃபேவர் கிடச்சதுன்னு இருக்கும் பாருங்க. கர்த்தர் கிருபை செய்தார், தயவு செய்தார், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற லைஃப்பை பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், எம்டியாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் பார்த்தோம், ஒரு வேளை சாப்பாட்டுக்கே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு சிறைச்சாலையில் இன்னொருத்தவங்க தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் சகல தேசத்தாரும் அவர்கிட்ட வந்து சாப்பாட்டுக்கு வந்து நின்னாங்களாம். இவரே சில நாளுக்கு முன்னாடி ஒருவேளை சாப்பாட்டுக்கு மற்றவனை எதிர்பார்த்திருந்த ஆள் தான். சகல தேசமும் யோசேப்பிடம் வந்து சாப்பாட்டுக்காக நிற்கிறது. அதான் நான் சொன்னேன், பஞ்சம்னு வந்துச்சுன்னா நீங்கள் தான் யோசேப்பு, அழிவுன்னு வந்தால் நீங்கள் தான் நோவா, யுத்தம்னு வந்தால் நீங்கள் தான் ஜோஷுவா, அடிமைத்தனம் விடுதலை வேணும்னு வந்தால் நீங்கள் தான் மோசஸ். எதுவும் உங்களை அழிக்க முடியாது, எதுவும் உங்களை டாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் நடக்கிறது அவர் டைமில் நடக்கும். உங்கள் டைமில் எதுவும் நடக்காது, நம்ம டைமில் எதுவும் நடக்காது. அவர் கரெக்டாக செய்வார். நமக்கு என்னன்னா, அவங்களுக்கு நடந்துடுச்சே, இவங்களுக்கு நடந்துடுச்சே, நமக்கு நடக்கலையே, நமக்கு நடக்க மாட்டேங்குது. இதுதான் மற்றவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணிடுறோம். அப்படி இல்லை, உங்களுடைய பாதை வேறு, ஆபிரகாமுடைய பாதை வேறு, ஈசாக்குடைய பாதை வேறு, யாக்கோப்பு. ஒவ்வொரு தேவ மனுஷனும் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலு ஒவ்வொரு விதமாக இருக்குது. உங்கள் லைஃப் ஸ்டைல் வேறுங்க, உங்களை வேற மாதிரி போஷிப்பார். எலியாக்கு காக்காவை அமிச்சாரா, நீங்களும் உட்காந்துட்டு இருக்காதீங்க, காக்கா நம்ம வீட்டு மரத்தடியில் வந்து உட்காரோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு கழுகு அனுப்பலாம், திடீர்னு சிங்கத்தை புளியை கூட அனுப்பலாம், யாருக்கு தெரியும், பயப்படாதீங்க. ஸோ கர்த்தருடைய நேரத்தில் உங்களுக்கு பசிக்குது, சோறு போடணுங்க, கெபியில் இருக்கிறாரு, பசி வந்துடுச்சு, என் புள்ள படுத்துருக்கு அப்படின்னா யாருமே இல்லைங்க சமைக்கிறதுக்கு. கவலைப்படாதீங்க, பரலோகம் சமைக்குது. எலியாவுக்கு சிக்கன் எடுத்து பரலோகம் சமைச்சு சர்வர் வராரு, ஏஞ்சல் சர்வராக வந்து, சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அவரை தட்டி எழுப்பி விட்டு அவருக்கு ஃபுட்டை கொடுக்குறாரு. உங்கள் டைமில் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பரலோகம் கேரண்டி. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு அவன் சேல்ரி 30ஆம் தேதி வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட் கேரண்டி எப்படியோ, இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஸ்தாபனங்கள் கேரண்டி எப்படியோ, அதை விட 1000 மடங்கு பரலோகம் நமக்கு கேரண்டி கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் அது செய்யும். பரலோக ராஜ்யம் எல்லாத்தையும் கரெக்டாக செய்து முடிக்கும். இதை விட பெஸ்ட்டு ஒயின்னு நம்ம எல்லாருக்கும் ஆர்டர் வச்சிருக்கிறாரு. அப்படி வாங்க, ஆதியாகமம் எடுத்துக்கோங்க, 15ஆவது அதிகாரம். இங்க பாருங்க, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். அடுத்தது இஸ்மவேலை சொல்லுவார். சரி ஆண்டவரே, நீங்கள் தரேன்னு சொன்ன ஒயின்னு ஈசாக்கு வரத்துக்கு லேட் ஆகுது, சரி இது இருந்துட்டு போட்டுமே, இதாவது கிடச்சிட்டு போட்டுமே, இதனால் இது நடந்துட்டுமே அப்படின்னா, இல்லை, நான் உனக்கு பெஸ்ட்டு ஒயின் ஈசாக்கு நான் வச்சிருக்கிறேன். நான் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் கொடுக்கறது லேட் ஆகுது, சரி எலியேசரா இல்லைனா இஸ்மவேலா? அவர் சொல்கிறாரு, இல்லை, நான் உனக்கு வச்சிருக்கிற ஈசாக்கு ஒயின் வரும். அதில் என்ன இப்போ என்னன்னா, அவருக்கு 100 வயசு, 100ல் தான் கொடுப்புன்னு முடிவு பண்ணிட்டார். 75ல் வாக்குத்தத்தம், 25 வருஷம் வெயிட்டிங் பீரியட்.
இந்த 25 வருஷத்தில் ஆபிரகாம் 40 நாள் உபவாசம் இருந்தாலும் கிடைக்காது, முட்டி மோதினாலும் கிடைக்காது, என்ன பண்ணாலும் கிடைக்காது. எழுதி வச்சுட்டார். 100 வயசுல தான் உனக்குன்னு எழுதி வச்சுட்டார். தேவனுடைய திட்டங்கள் எதையும் மாற்றவே முடியாது. கர்த்தர் நமக்கு எதை எப்போ செய்யணும்னு எழுதி வச்சுட்டாரு. ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பேர்ட் பண்ணி வச்சுட்டாரு. நீங்கள் போகிற பாதையில் முன்னாடி போயிட்டாரு. நேற்று பார்த்தோம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னா அவர் முன்னாடி போயிடுறாரு. முன்னாடி போய் என் புள்ள வருது, ஒரு சிஎம் வந்தால் முன்னாடி போய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இவர் முன்னாடி போயிடுறாரு. என் புள்ள வருதா, நான் முன்னாடி போகிறேன், போய் எல்லாத்தையும் பிள்ளைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த வழியில் இவங்க நடந்து வராங்க, அந்த வழியில் கொள்ளையர்கள் இருக்கலாம். அதான் மோசேஸ் சொல்லுவார், ஒவ்வொரு வாட்டியும் அவர் கிளம்பும் போது சொல்லுவாங்க, கர்த்தர் எழுந்தருள்வாராக, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஏன்னா எங்கே எந்த கண்ணி இருக்குன்னே தெரியாது, எங்கே எந்த ஆபத்து இருக்குன்னே தெரியாது. அந்த பாலைவனத்தில் வனாந்தரத்தில் இந்த ஜனம் நடந்து போகுது, எங்கேருந்து எவன் தாக்குவான்னு தெரியாது. ஆனால் அந்த ஜனம், அதான் ஆண்டு சொன்னார், நான் முன்னாடி போகிறேன், நான் போகிறேன்ப்பா முன்னாடியும். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்கு முன்னாடி அவர் போயிட்டார். நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் இருப்பீங்க? 50 வருஷம் இருப்பீங்களா? அவங்க 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போயிட்டார். எல்லாத்தையும் போயிட்டார். போய் எல்லாத்தையும் கோணாலும் செவையாக்கி வச்சிருக்கிறாரு, ப்ரிப்பேர் ஆக்கி வச்சிருக்கிறாரு, ஏதேன் லைஃபை வச்சிருக்கிறாரு. உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியில் கடைசியில் ஆணுடைய வருகை தாமதமானால் நீங்கள் மறித்து போகிற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டார் அவர். எதுக்காக நீங்கள என்னன்னா எல்லாமே அவரவர் டைமில் நடக்கும். அதுதான் பிரச்சனை. இப்போ எல்லாமே நமக்கு கர்த்தருடைய நேரத்தில் நடக்கும். நம்ம நேரத்தில் ஒன்றும் நடக்காது, எழுதி வச்சுக்கோங்க. என் நேரத்தில் ஏதாவது நடக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது இஸ்மவேலா வரும், அது உங்களை குத்திக்கிட்டு இருக்கும். கர்த்தரோட நேரத்துக்கு விட்டுட்டிங்கன்னா அது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமேன்னு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எது வேணால் நடக்கட்டும்ப்பா, நடந்த அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லதாக நடக்கும். உங்களுக்கு சூப்பராக நடக்கும், அழகாக நடக்கும். ஈசாக்கும் பார்ப்போம், ஒரு இடத்துல குழி நோண்டுவார், நான் டக்கு டக்குன்னு போயிடுறேன், இன்னும் அங்கே வந்துடுவாங்க, அங்கெல்லாம் தண்ணி வந்துடும். இவர் தண்ணிலாம் இப்போ அங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நானும் இஸ்ரேல் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கம்மி, ஒரு வாட்டர் பாட்டில் கேட்டால் 200 ரூபாய் இந்தியா காசு. தண்ணி குடிக்காமலே கூட இருந்துடலாம் போல இருக்குது, அவ்வளோ காசு இருக்கும். ஏன்னா அங்கே கிடைக்கிறது, அந்த பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்கிறது கஷ்டம். இவர் போய் நோண்டுறாருங்க, கிணத்துல தண்ணி வருது. கோராவூர் மூடுறாங்க. இன்னொரு இடத்துல போய் நோண்டுறாருங்க, அங்கேயும் தண்ணி வருது. நீங்கள் எங்கே கை வச்சாலும் தொட்டதெல்லாம் தொலங்குங்க. தண்ணி வராத இடத்துல போய் நீங்கள் கை வச்சிங்கன்னா தண்ணி வருங்க. அப்புறம் ஒரு இடத்துக்கு போகிறாரு, அங்கே அவங்க வரலை, அங்கே ரெகோபோத்துன்றாரு. ஆண்டவர் அங்கே பார்க்குறோம், அவரை பழுகி பெருக செய்தாராம். நீங்கள் சில இடத்துல தண்ணி நோண்டிருப்பீங்க, வந்திருக்கோம், யாரோ கெடுத்து விட்டுருப்பாங்க. இன்னொரு இடத்துல போய் கஷ்டப்பட்டு தண்ணி நோண்டிருப்பீங்க, அங்கேயும் தண்ணி வந்திருக்கும், அங்கேயும் ஃபைட் பண்ணி இதுக்கு வீணாக்கி இருப்பாங்க. ஆனால் கர்த்தர், என்ன ஆண்டவரே எனக்கு எல்லாம் துரோகம் செய்கிறீங்க, துரோகம் செய்கிறாங்க, என்ன ஆண்டவரேனா, இல்லைப்பா நீ ரெகோபோத்துக்கு வா, நீ இங்கே நீ இருந்துருவ, இங்கே தண்ணி கிடச்சிது, இங்கே செட்டில் ஆகலாம் நினச்சிட்ட, உன் வாழ்க்கை இங்கே செட்டில் ஆகிடுவ. நீ ரெகோபோத்துக்கு போக வேண்டிய ஆள், நீ கோராவூரில் இருக்க வேண்டிய ஆள் இல்லை ஈசாக்கு, நீ ரெகோபோத்துக்கு வர வேண்டிய ஆள் ஈசாக்கு. அங்கே உன் இடத்துல தண்ணியை நோண்டு ஒருத்தவன சண்டைக்கு வர மாட்டான். கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற இடத்துல நோண்டுங்க, தண்ணி வரும், அதை எவனும் தடுக்க முடியாது. அதை நீங்கள் தான் குடிப்பீங்க, உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க குடிப்பாங்க. ஊழியம் எங்கே வேணால் செய்யலாம், ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, கூட்டம் வரும், இல்லைன்னு கிடையாது. எங்கே வேணால் ஊழியம் செய்யலாம். நீங்கள் அங்கே போய் இப்போ நீங்கள் இறங்கி போய் ஆண்டவர் சொல்லாத இடத்துல கூட நீங்கள் ஊழியம் செய்யுங்க, கூட்டம் வரும், ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு ரெகோபோத் வச்சிருப்பார். அங்கே நீங்கள் நோண்டும் போது அந்த தண்ணியை, அது உங்கள் தண்ணியாக இருக்கும். ஏன்னா அது உங்கள் இடம், அங்கே பழுகுவீங்க, பெருகுவீங்க. இங்கே பழுகலைங்க. இந்த 2 கிணறு நோண்டார் பார்த்தீங்கன்னா, அங்கே பழுகலை, பெருகலை. ஏசேக்கு சித்தனா
அதுக்கு பேர் பெயர் சபான்னு வைப்பார். என்னென்ன பேர்லாம் வச்சாரு பாருங்க ஈசாக்கு. அவர் 2 அதிகாரத்தில் கூட அவங்க முழுசாக இருக்க மாட்டார். அவர் செஞ்ச காரியங்கள்லாம் பாருங்க. ஸோ உங்கள் இடத்துல நீங்கள் ரூல் பண்ணும்போது அங்கே எவனும் வந்து நிற்க முடியாது. என்ன ஒரு டைம் எடுக்குது. கர்த்தருடைய நேரத்தில் எல்லாமே நடக்கும். யாக்கோபு நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 45 26 27 28. அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான். இவர் செத்து போச்சு நினைச்ச ஒயனு, இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச ஒயனு, அளவாதான் இதுக்கப்புறம் இதை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒயனு, ஆண்டோடைய வார்த்தை வருது, அது உயிரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்நாளில் ரொம்ப நாள் எதிர்பார்த்து அது கிடைக்காத ஒன்று, வருமா வருமா வருமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒன்று, அது வருது உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைத்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. இங்க பாருங்க, இவர் வயசாயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17 வருஷத்தில் இறந்துடுறாரு யாக்கோபு. அடுத்த 17 இயர்ஸில் இதுக்கப்புறம் வயதானவர் தான், ரொம்ப முதிர்ந்த வயதாகிட்டார். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு இருக்கும்போது அவரை நம்ப முடியாத காரியங்கள்லாம் அப்போ நடக்குதுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பூமியில் அவனுடைய வருகை தாமதமானா நீங்கள் கடைசி நாள் இருக்கும்ல, அது வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைக்கு நம்ப முடியாத காரியங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆச்சரியமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு எண்டே இல்லை. நீங்கள் குச்சை வச்சு ஊன்னா கூட நடந்துக்கிட்டே இருக்கும். முதிர் வயதானாலும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களை நம்ப முடியாத காரியம் தான் உங்களுக்கு செய்வார். நீங்கள் நம்புகிற காரியத்தை அவர் செய்ய மாட்டார். நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத காரியங்களை அவர் செய்வார். ஆண்டவரே, எலிசா சாகும் போது பாருங்க, சாகும் போதும் ப்ராஃபஸி சொல்லிட்டே சாவார். ஆண்டவர் பாருங்க, சாகும் போதும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே சாகிறார். உங்களோட முடிவு வரைக்கும் ஆண்டவர் உங்களை ரூல் பண்றதை நீங்க பார்ப்பீங்க வாழ்நாள் முழுவதும். அடுத்தது படிங்க. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும், அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. பாருங்க, அவர் வாசப்படியில வந்து எகிப்திய ரதங்கள் வந்து நிக்குது. எகிப்திய ரதங்கள் வந்து பொக்கிஷங்களோட நிக்குதான். உங்க முதிர் வயதில் உங்கள் வீட்டு வாசப்படில் வந்து பொக்கிஷங்கள் நிற்கும். இதுக்கப்புறம் என்னங்க அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற சமயத்தில் இதெல்லாம் ஆண்டவர் காட்டுறாரு. அவன் ஆவி உயிருக்கு தான் ஒரு புதிய உயிர், ஒரு புதிய வாழ்க்கை வர மாதிரி இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பீங்க, ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும். அதான் நான் முன்னாடி சொன்னேன், எல்லாம் முடிஞ்சிச்சு, யாக்கோபு நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது அந்த யாக்கோபு நீ சாகிற, நான் சொல்கிறேன் வா, அரண்மனையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கு யாக்கோபு, உன்னை கொண்டு போய் அரண்மனையில் வைக்கிறேன் யாக்கோபு, அரண்மனையில் வாழ்கிற வாழ்க்கை உனக்கு இருக்கு. வராரு, வந்து பார்த்தா அரண்மனையில் பேலஸில் வாழ்கிறாரு. இந்த யாக்கோபு லைஃப்பை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம். அவர் ஆண்டவர் வந்து 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறது, பழுகிறது, பெருகிறது, ஒன் பை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதோட எண்டு எப்படி இருக்குன்னா, ராஜ அரண்மனையில் வந்து வாழ்கிறாரு. உங்களோட எண்டு அந்த மாதிரி தாங்க இருக்கும். யோசேப்பு எடுத்துட்டீங்க, அவர் அப்பா வீட்டில் ஒரு செல்ல பிள்ளை, ஆஹா என் மேலே அழைப்பு இருக்குது, இதுதான் நான் இடம் புல இருக்குது, இதுதான் பெஸ்ட்டு ஒயின் புல இருக்குது, இதுதான் பெஸ்ட்டு ஒயின் அப்படின்னு நினச்சா இது இல்லைப்பா பெஸ்ட்டு ஒயின். அடுத்தது போத்திபார் வீட்டில் நல்ல ஹை பொசிஷன் கிடச்சிருச்சே, இது கொஞ்சம் நல்லா இருக்கே, ஓ இதுதான் என் பொசிஷனா, இதுதான் பெஸ்ட்டு ஒயினா, இல்லை இதுவும் பெஸ்ட்டு ஒயின் இல்லைப்பா. அடுத்தது சிறைச்சாலை, அங்கே தலைவனாக இருக்கிறான், ஓ இங்கே நான் தலைவனாக இருக்கிறேன், ஒருவேளை இதுதான் ஆண்டவர் எனக்கு வச்ச அழைப்போ, இதுதான் எனக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னதோ, இதுதான் பெஸ்ட்டு ஒயினானா, இல்லைப்பா இதுவும் பெஸ்ட்டு ஒயின் இல்லைப்பா. யோசேப்பு கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டார், கனவு கூட கண்டிருக்க மாட்டார். அந்த சிறைச்சாலை கைதி
ஒரு ராஜாவின் சிங்காசனத்தில் போய் அமர்ந்தான். இது கற்பனை தான், ஆராய்ந்து முடியாத காரியத்தை செய்கிறவர். அவர் டைம் வரும்போது உங்கள் சிங்காசனத்தில் நீங்கள் உட்காருவீங்க. அவர் டைம் வரும்போது நீங்கள் உட்காருவீங்க. இதுக்கு முன்னாடி இவரை எனக்கு நீ வாழ்வடைஞ்சிருக்கும் போது எனக்கு உதவி செய்யின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த டைமில் உதவி செஞ்சுருந்தாருன்னா இவர் என்ன பண்ணியிருப்பார்? வெளியே வந்திருந்தவனை பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்பாவை பார்க்க போகிறேன், என் குடும்பத்தை பார்க்க போகிறேன்னு எகிப்து விட்டு கிளம்பியிருப்பார். சே, இப்போ தான்ப்பா சொன்னேன், இந்த ஆண்டோட திருக்கு தரிசனம் இப்போ தான் ஃப்ளோ ஆச்சு, ப்ராஃபஸிலாம் பண்ணேன், எல்லாத்துக்கும் நடந்துருச்சு, ஆண்டர் என்னை யூஸ் பண்ணிட்டாரு, நான் உடனே கிங் ஆகிடுவேனா? இல்லை, ஆண்டர் நல்லா என்னை யூஸ் பண்ணுறாரு, ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, விடுதலை ஆகிறாங்க, அப்போ ரைட்டு நான் கிங் ஆகிறதா? இல்லை, அங்கேயும் வெயிட்டிங் 2 வருஷம். ஏன்னா யோசேப்பு, நீ விட்டுட்ட உங்கள் அப்பா வீட்டுக்கு ஓடுவ, உன் அழைப்பை விட்டு ஓடிடுவ, எங்கள் அப்பாவை நான் பார்க்க போகிறேன்னு ஓடிடுவ, நான் இந்த தேசத்தில் உன்னை ராஜாவாக வைக்கிறேன், நீ எதை பார்க்க ஓடுவியோ அது எல்லாம் உன்னை தேடி வர வைப்பேன். யாக்கோபு யோசேப்பை தேடி வந்தார். நீ எதை பார்க்கறதுக்கு ஓடலாம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் உன்னை தேடி வரும், கூட்டமாக வரும், உன்னை பார்க்கறதுக்கு வரும். நீ யாரையும் தேடி ஓட வேணாம் யோசேப்பு, சகல தேசத்தாரும் உன்னை தேடி வருவாங்க யோசேப்பு. இதுதான் கர்த்தருடைய நேரம். அவரு உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரலை, நீங்க எதுக்காவது இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரே அது நடக்கலை இதில் ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன், நம்ம ஆண்டோடைய உறவு அதை பார்த்துக்கணும். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை சரிப்படுத்திக்கணும். அதில் பர்ஃபெக்டாக நம்ம இருந்துக்கணும். கண்டபடி வாழ்ந்துட்டு கர்த்தர் எனக்கு செய்வார்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அமைதலாயிர ஆண்டர் வெயிட் செய்வார்னு காத்து பொறுமையாக இருக்கணும். அவருக்கு முன்பாடி உண்மையும் உத்தமமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். கண்டபடி பாவம்லாம் செஞ்சுட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு கர்த்தர் செய்வாருங்கன்னா கர்த்தர் கடைசியாக போய் சேர வேண்டியதுதான். பார்த்துக்கோங்க, எப்படி வேணால் வாழ்வோம், ஆண்டு எனக்கு செய்வார் இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வெயிட் பண்ணுறது. டிலே உங்களாலேயே நடக்கலாம், நம்மளாலேயே நடக்கலாம், என்னாலேயே நடக்கலாம். அதுக்கு நம்ம காரணமாக நம்ம சைடு நம்ம பார்த்துக்கணும். அவர் சைடில் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார், ரொம்ப அழகாக செய்வார். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.